ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் முறையாக பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். நம்ம மிக்ஸி ஜார்லாம் வச்சுருப்போம். திடீர்னு ஒரு ட்ரையாக ஏதாச்சும் அரைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் கழுவி வச்சுருப்போம். அதுக்குள்ளே அவ்வளோ ஈரமாக இருக்குங்க. நம்ம எப்படி தொடச்சாலும் அந்த அதில் அரைச்சோம்னா அந்த இது ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேஸை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையாக வச்சுறாங்க. ஸ்கிம்மில் வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜாரை அதை எடுத்து லைட்டாக கமுத்துங்க. ரொம்ப காமிக்க வேண்டாம், லைட்டாக நீங்கள் காமிச்சு எடுத்திங்கன்னா அந்த ட்ரைனஸ் ஆகிடும் உடனே. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ட்ரையான பொருளை அரைக்கணும்னா ஈஸியாக அரைக்கலாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உடனே கழுவிச்சமோ உடனே நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு அப்பளம் எடுத்திருக்கேன். அப்பளம் நம்ம பொரிக்கிறப்ப எப்போவுமே ஆயிலில் போட்டோன்னே அந்த எண்ணெய் ஆயிலே கருப்பாயிரும். அப்படியே ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பளம் இன்றைக்கி ஒரு 4 அப்பளம் எடுத்திருக்கேன். அதை அப்படி லைட்டாக ஒரு காட்டன் துணியோ இல்லாட்டி சின்ன பேப்பரோ அதை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அது மேலே இருக்குது ஒரு மாதிரி பொடி பொடியாக மாவு விழும் பாருங்கள். உங்களுக்கு நல்லா தட்டி பார்த்திங்கனாலே தெரியும். ஏன்னா அது நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு மேலே தேய்ச்சி காய வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த மாவு இருக்கும். அதனால் அந்த மாவை நீங்கள் நல்லா தட்டி எடுத்துருங்க. ஒரு காட்டன் பேப்பரோ இல்லாட்டி டிஷ்ஷு எது இருந்தாலும் சரி, அதை அப்படி லைட்டாக தொடச்சி நீங்கள் பொரிச்சிங்கன்னா ஆயில் கருப்பாகவே ஆகாது. நான் 2 4 அப்பளம் போட்டு தட்டினேன். அதுலேயே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்பளம் நம்ம பொரிக்கும்போது கொஞ்சமாக ஆயில் நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் தான் நம்மக்கிட்ட ஆயில் இருக்குது, நிறையா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் போட்டு பொரிச்சிங்கன்னா ஆயில் கம்மியாக செலவாகும். இல்லாட்டி நிறைய ஆயில் ஊற்றி நம்ம பொரிக்கிற மாதிரி இருக்கும். நான் பாருங்கள் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயிலே நான் அந்த அப்பளத்தை பொரித்து எடுக்க போனேன். பாதி பாதியாக போட்டிங்கன்னா நல்லா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பெருசாக போடுறப்ப நம்ம ஆயில் இதில் கடாய்க்கு ஒரு 1/4 கடாயாவது வைக்கணும். நான் பாருங்களேன் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பொரித்து பாருங்கள். ஆயிலும் மிச்சமாகும். நிறைய ஆயில் நமக்கு தேவைப்படாது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க. எல்லா அப்பளத்தையும் உங்களுக்கு நான் பொரித்து காமிக்கிறேன். எல்லாமே இப்படி போட்டு எடுத்துடலாம். நான் இது 3ஆகவே ஒன்றா போட்டேன். கட் பண்ணி போட்டால் 3 பீஸு ஒன்றா விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள் பொரிச்ச அப்பளமும் ரெடி. நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க, அப்பளத்தை பொரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நம்ம வீடு துடைக்கிறப்ப நம்ம தண்ணி துடைக்கிறப்ப வீடு துடைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து துடைங்க. அப்படி துடைக்கிறனால வீட்டுக்குள்ளே குட்டி குட்டி எறும்பு வராது. அதுக்கப்புறமா டைல்ஸு தரை எல்லாமே நல்லா பளிச்சுன்னு அழுக்கு போயிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஒரு மூடி சேர்த்துக்கிட்டாலே போதும் வினிகரு. அதை போட்டு நல்லா துடைச்சாலே போதும். சூப்பராக பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடுங்க. தரையே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். டைல்ஸாக இருந்தாலும் சரி, இது நார்மல் தரையாக இருந்தாலும் சரி, எந்த தரைனாலும் அது ரொம்ப பளிச்சுன்னே இருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம எப்பவும் போல் மாப்பு போட்டு நல்லா துடைச்சி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, பளபளன்னு ஆகிடும், எறும்பும் வராது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நம்ம பாவக்காய்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். திடீர்னு மணிக்கு வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு 4 நாள் ஏதாவது அடுத்தடுத்து சமைக்கிற மாதிரி வேலை வந்துடும். 4 நாள் கழித்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சமைக்கிற மாதிரினா நீங்கள் பாவக்காவை அப்படியே வச்சுறாங்க. அதில் நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு முதல்ல பாவக்காய் எடுத்துக்கிறேன் பாருங்கள். நான் நேற்று தாங்க பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன். இது நான் எனக்கு 1 வாரம் கழித்து சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு நாளான்னைக்கில் வேறு ஏதாவது சமையல் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. அதனால் இந்த பாவக்காவை நல்லா 2ஆக கட் பண்ணி நடுவில் கொட்டை இருக்கும் பார்த்திங்களா, விதை, அந்த விதையை மட்டும் நீக்கிடுங்க. ஏன்னா விதை தான் நமக்கு முதல்ல பழுத்துரும். அப்படி பழுக்கிறனால பாவக்காய் வேஸ்ட்டாக போயிடும். இந்த விதையை மட்டும் நீக்கிட்டு ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பழுக்கவே பழுக்காதுங்க. 1 வாரம் என்ன 15 நாள் கூட நம்ம வச்சு சமைக்கலாங்க. நான் எல்லா பாவக்காயிலும் இருக்க கொட்டையும் எடுத்துட்டேன் பாருங்கள். நல்ல பிஞ்சு பாவக்காய் தான்.
இனி வந்து நம்ம ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டப்பாவோ இல்லாட்டி எந்த டப்பானாலும் சரி அந்த டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்படி வைக்கிறதுனால ஒரு வாரம் கூட நமக்கு வந்து பாவக்காய் நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்தன்னைக்கே கொஞ்சம் சோம்பல் பார்க்காம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த டிப் பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குக்கரோட கேஸ்கட்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அதை தூக்கி தூர போடாமல் நான் இந்த சொல்கிற ஐடியா பண்ணுங்கள். இது வந்து எனக்கு வந்து வேஸ்ட்டான குக்கர் கேஸ்கெட்டு தான். இதை வந்து நம்ம துணி காயப்படுற கிளிப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிப்பெல்லாம் இதில் நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. கிளிப்பை வச்ச இடத்துல காணும் அப்படின்னு தேடுறோன்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் துணி காயப்படுற பக்கம் ஒரு கம்பிலேயோ ஒரு ஆணிலையோ இதை மாட்டி விட்டுருங்க. அப்படி மாட்டி விட்டிங்கன்னா நம்ம இதிலேருந்து ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி மாட்டி விட்றேன்னு பாருங்கள். அப்படி மாட்டி வச்சுக்கிங்க. இதில் ஏகப்பட்ட கிளிப் மாட்டி வைக்கலாங்க. அதனால் இது வந்து சின்ன கேஸ்கெட் தான், இதிலே இவ்வளோ கிளிப் மாட்டலாம். உங்களுக்கு பெரிய கேஸ்கெட்டாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டான கேஸ்கெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் சுற்றி அந்த கிளிப்பெல்லாம் மாட்டி விட்டுறேன். மாட்டி விட்டாச்சு. எல்லா கிளிப்புமே சூப்பரான ஆர்கனைசர் ரெடி. நம்ம இது வந்து துணி காயப்படுற பக்கம் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். இது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கிளிப்பை நம்ம துணி காயப்படும்போது மாட்டிக்கலாம். காயப்பட்டு எடுத்ததும் இதில் மாட்டி எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு ஆணியில் மாட்டி விட்டுக்கலாம். சேஃப்டியான ஆர்கனைசர் ரெடிங்க. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். பாய், see you. Thanks for watching.